ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தை குட்டி சேனல். நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான பிஸ்கெட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். அது என்ன பிஸ்கெட் ரெசிபின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க. அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். இப்ப அதுக்கு பாத்தீங்களா ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. அதுல வந்து மெஷர்மெண்ட் கப்பால 4 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை வந்து நான் சேர்த்திருக்கேன். இந்த கப்பால தான் எல்லா இன்கிரீடியன்ஸும் வந்து நான் அளந்து எடுத்துக்கிட்டேங்க. இப்ப இதே கப்பால நம்ம 3/4 கப் அளவுக்கு நம்ம வறுத்த ரவையை வந்து எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நான் வறுத்த ரவை வந்து எடுத்துக்கிட்டேங்க. இப்ப இது கூடவே பாத்தீங்களா இந்த ஸ்வீட்டுக்கு இந்த பிஸ்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தேங்காவை நல்லா பொடி பண்ணிட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கேங்க. அதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்க நல்லா வறுத்துட்டு தாங்க சேர்க்கணும். அப்பதான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து சாப்பிட முடியும். இப்ப இது கூடவே பாத்தீங்களா வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்ப இது கூடவே நான் 3/4 கப் அளவுக்கு நான் வந்து நெய் வந்து உருக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. பாருங்க, 3/4 கப் அளவுக்கு நான் வந்து நெய் எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. மிதமான சூட்ல தான் இருக்கு. இதையுமே முழுமையா நம்ம சேர்த்துடலாம். நெய்யோட பிளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைச்சீங்களா பாதி அளவுக்கு வந்து நெய்யும் பாதி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்குங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க, மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். 4 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் அளவுக்கு சுகர் வந்து கரெக்டா இருக்கும். 2 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மாவோட ஒண்ணு கலந்து வர்ற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்க, நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப பிடிக்கும் போது ஒரு பிடிப்பு இது மாதிரி வரணுங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதிகமா தண்ணி வந்து சேர்த்துக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம சுகர் வந்து சேர்த்திருக்கிறதுனால அதிகமான தண்ணி வந்து நமக்கு தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த பக்குவத்துக்கு நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊறி வரட்டும். மினிமம் வந்து ஒரு 1/2 hour வந்து ஊறி வந்தா கரெக்டா இருக்குங்க. இப்ப இந்த மேல் மாவு காயம் இருக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து நான் நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 hour இல்ல ஒரு 1 hourக்கு வந்து நீங்க ஊற வச்சு எடுத்தீங்களா சூப்பரா வந்து நல்லா ஊறி வந்துடும் மாவு. ஊறி வரட்டுங்க, பிறகு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் 1 hour வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மாவு வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்ப கொஞ்சமா வந்து நம்ம மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிஸ்கெட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க மாவு வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு கையில லேசா வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஒட்டி வராம இருக்கிறதுக்காக. இது போல ரொட்டேட் பண்ணிக்கிட்டு தட்டி விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து நீங்க செய்து எடுத்துக்கலாம். பாருங்க, நான் ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி வந்து டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்க செய்து எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இது போல நான் செய்து எடுத்துக்கிட்டேன். இதே போல எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம
ஷேப் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. பொரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். செய்து வச்சுட்டு நான் பிறகு பாக்குறேன். பாருங்க, இப்ப நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு எந்த வகையான ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்க செய்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இது போலதான் வந்து ஷேப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப நம்ம பொரிக்கிறதுக்கான எண்ணெயை வந்து நம்ம வச்சுக்கிட்டோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு. இப்ப மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து மாவு நல்லா வெந்து வரும். ஒன்னோட ஒண்ணு ஒட்டாத அளவுக்கு தனித்தனியா போட்டு விடுங்க. பாருங்க, இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம். லைட்டா இது போல திருப்பி விட்டுக்குங்க, இல்லைன்னா கீழே வந்து அடிப்பிடிக்கும். பாருங்க, பார்க்கும் போதே தெரியும் நான் எல்லா பீஸுகளையும் திருப்பி விட்டேன். லைட்டா மெதுவா வந்து நீங்க திருப்பி விடுங்க. மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. நீங்க சிம்லயே வச்சாலுமே கூட பிஸ்கெட் வந்து எண்ணெய் உறிஞ்சிடும். கசகசன்னு வந்து நம்மளால வந்து சாப்பிட முடியாம போயிடும். மீடியமான ஃபிளேம்ல வச்சு இடையிடையே நீங்க திருப்பி விட்டுக்குங்க. நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இடையிடையே ஒவ்வொரு பீஸுகளை இது போல நீங்க திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்பதான் வந்து எல்லா சைடும் நல்லா இந்த பிஸ்கெட் வந்து வெந்து வரும். பாருங்க, நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். இப்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா மொறு மொறு போயிட்டு வரும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துருங்க, இல்லைன்னா கருகி போன மாதிரி ஆயிடும். ஒரு பிளேட்டுக்கு மாத்திங்க. தனித்தனியா வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க பிஸ்கெட். அப்பதான் சீக்கிரமா ஆறி வரும். இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம போட்டுட்டு பிறகு பார்க்கலாங்க. பாருங்க, எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம செய்து எடுத்துக்கிட்டோம். சூப்பராகவே நமக்கு ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. இந்த பிஸ்கெட் பார்த்தீங்களா, நம்ம பொரிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அது ஆறி வந்த பிறகு ஒரு 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு நல்லா ஒரு சாஃப்டான பிஸ்கெட்டாக உள்ள சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ இது மேலாப்பில் வந்து நம்ம சுகர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போதான் நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பிஎஸ் சைடெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸான தேக்குவா பிஸ்கெட் தாங்க இது. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.